ஆன்லைன்ல ஜோதிடம் பார்க்க வெறும் 350 ரூபாய் மட்டுமே. குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்ல இருந்தே நீங்க பார்க்கலாம். உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும். நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா 88 70 10 75 27. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்பாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதிரடியான ஜோதிட தாள்களை பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. தற்போது 2025 ஆண்டில் மிக முக்கியமான 7வது மாதமான ஜூலை மாதமும் தமிழ் மாதத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 4வது மாதமான ஆடி மாதமும் பிறந்திருக்கு. ஆடி மாதத்தில் சுழற்றி அடிக்கக்கூடிய சூரியன் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு கடக ராசியில். அதனால் அசுரரி வாக்கு மூலம் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க. அதாவது ஆடியில் என்ன விஷயம் சூரியனால் நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை கணிச்சிருக்காங்க. அவங்க கணிச்ச அந்த விஷயத்தை ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஷேர் பண்ணிட்டு வரேன். அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் மிதுன ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மிதுனம் ராசியில் பிறந்த நேயர்கள் உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. உங்கள் ராசிக்கான பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு அசரீரி வாக்கில் சுழற்றி அடிக்கக்கூடிய சூரியனால் என்ன நடக்குங்கிறத ஃபுல்லாக வந்து ஷேர் பண்ணுவேன். அதனால் உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. ஆடி மாதங்கிறது சாதாரண மாதம் கிடையாது. ஆடி மாதம் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு சிறப்புகள் உடையது. ஆடி மாதத்தில் ஒரு ஸ்பெஷல்னா ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை சொல்லலாம். அம்மனுடைய மனதை குளிர வைத்து அருளாசியை முழுமையாக பெற ஆடி வெள்ளிக்கிழமை மாலையில் இந்த பூஜையை செய்ய தவறக்கூடாது. ஆன்மீக ரீதியாக எந்த பூஜையை செய்ய தவறக்கூடாது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு உங்கள் ராசிக்கு சொல்கிறேன். அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் சூரியனால் உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன நடக்குங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆன்மீக பரிகாரம் பார்க்கலாம் வாங்க. ஆடி மாதம் முழுவதுமே அம்மனை நாம் முழு மனதோடு வழிபாடு செய்திருந்தாலும் கூட ஆடியில் வெள்ளிக்கிழமை நம்ம வீட்டில் முக்கியமாக செய்ய வேண்டிய பூஜை முறைகள் இருக்குது. அதெல்லாம் என்னென்ன என்பதை இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதை தெரிந்து கொள்ள போகிறீங்க. இந்த முறைப்படி உங்களுடைய வீட்டில் ஆடி மாத வெள்ளிக்கிழமை பூஜை நிறைவு செய்தால் அம்மனுடைய மனம் முழுமையாக குளிர்ந்து வேண்டிய வரத்தை உடனே நமக்கு கொடுத்து விடுவாங்க. அதில் எந்த ஒரு சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். ஸோ கண்டிப்பாக வந்து அம்பாளுடைய இதை வந்து நீங்கள் பெறுவதற்கு இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க. வெள்ளிக்கிழமை மாலையில் உங்களுடைய வீட்டில் பூஜை செய்வதற்கு முதல்ல இறைவனுடைய திருவுருவ படங்களுக்கு பூக்களால் அலங்காரம் செய்துடுங்க. அப்புறம் நெய் ஒரு தீபம் வந்து ஏற்றி வைத்து விடுங்க. கட்டாயம் ஒரு நெய் தீபம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் குத்து விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி 5 திரிகளை போட்டு தீபம் ஏற்றி கொள்ளுங்க. அப்புறம் ஒரு மஞ்சள் நிற புடவை, ரவிக்க துணி, குழந்தைகள் அணிந்து கொள்வது போல் மஞ்சள் நிற பாவாடை, சட்டை, ரிப்பன், குங்குமம், மஞ்சள், கண்ணாடி வளையல், வெத்தலைப்பாக்கு, பூ, பழம் இவைகள் அனைத்தையும் ஒரு தாம்பலத்தட்டில் வைத்து தயார் செய்து கொள்ளுங்க. அதை அம்மனுக்கு வந்து வைத்து படைக்க வேண்டும். அம்மனுக்கு நெய்வேத்தியமாக ஏலக்காய் போட்டு பால் பாயாசம் செய்யணும், இல்லைனா ரவா கேசரி செய்யணும், இல்லைனா சக்கரை பொங்கல் செய்யணும். இது அவங்களுடைய சௌகரியம். நெய்வேத்தியத்தை அம்மனுக்கு படைத்து விடுங்க. அதன் பின்பு அம்மன் போற்றிகள் தெரிந்தால் 108 அம்மன் போற்றிகளை உச்சரித்து குங்கும அர்ச்சனை செய்யுங்க. என்னென்னா லக்ஷ்மி அஷ்டோத்திரம், லக்ஷ்மி சகஸ்ராமம் இவைகளை ஒழிக்க செய்து மலர்களால் அர்ச்சனை செய்யுங்க. அடுத்தபடியாக உங்கள் வீட்டு வழக்கப்படி தேங்காய் உடைத்து தீப ஆராதனை காட்டி உங்களுடைய பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்க. உங்கள் பூஜை நிறைவானதுக்கு பின்பு தாம்பலத்தட்டில் வைத்திருக்கக்கூடிய அந்த பொருட்களோடு அம்மனுக்கு பிரசாதமாக படைத்த நெய்வேத்தியத்தை வைத்து யாருக்காவது ஒருவருக்கு தானம் கொடுக்க வேண்டும். அது ஒரு சுமங்கலி பெண்ணாக இருந்தாலும் சரி, அல்லது சிறு வயதில் இருக்கக்கூடிய கன்னி பெண்ணாக இருந்தாலும் சரி, இந்த பூஜையை மட்டும் மனநிறைவோடு செய்து பாருங்க. உங்கள் குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கான தீர்வு கட்டாயம் கிடைக்கும். இந்த தினத்தில் அம்மனை வேண்டிக் கொண்டு செய்யக்கூடிய மங்கள பொருட்களுடைய தானம் நமக்கு பல மடங்கு புண்ணியத்தையும் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சத்தையும் தேடித்தரும் என்று சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மஞ்சள், குங்குமம், உப்பு, ஏலக்காய், கிராம்பு, வாசனை மிகுந்த மல்லிகைப்பூ இந்த பொருட்களை ஏதாவது ஒன்றை புதிதாக காசு கொடுத்து வாங்குவது இந்த நாளில் மிகவும் நல்லது. அப்புறம் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் என்று சொல்லுக்கேற்ப இந்த தினம் ஏழை எளியவர்களுக்கு உங்களால் முடிந்த அன்னதானத்தை செய்தால் அந்த அம்மன் மனம் குளிர்ந்து
உங்களுக்கான ஆசையை பரிபூர்ணமாக வழங்குவாங்க. அதனால் இந்த மாடியில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை இப்போ நான் சொன்னதை எல்லாமே செய்து பாருங்கள். இப்போ உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப சுழற்றி அடிக்கக்கூடிய சூரியனால் என்ன நடக்குங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மிருகசீரிடம் 3-4 பாதங்களில் பிறந்தோம் மிதுன ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. புத்தி சாதுரியத்தால் எதையும் சாதித்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த ஆடி மாதம் நன்மையான மாதமாகும். ஜூலை 30 வரை தைரிய வீரிய பராக்கிரமகரகரான செவ்வாய் சகாயஸ்தானத்தில் ஞான மோட்சக்காரங்களோடு சஞ்சரிப்பதால் திகிரியுபு தன்னம்பிக்கையும் கூடும். அப்புறம் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். வியாபாரம் தொழிலில் முன்னேற்றம் அடைவீங்க. தடைப்பட்டு வந்த வேலைகள் நடந்தேறும். எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும். நினைத்ததை சாதிக்க முடியும். ஜென்மகுரு அலைச்சலை அதிகரித்தாலும் உங்கள் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வார். குடும்பத்தில் நிம்மதியான நிலை உண்டாகும். சிலருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் ஏற்படும். பூர்வீக சொத்துக்களில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். திருமண வயதினருக்கு தகுதியான வரன் வரும். புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும். பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைக்கும். பாகிஸ்தான ராகு உங்கள் அந்தஸ்தை உயர்த்துவார். நெருக்கடிகளிலிருந்து உங்களை விடுவிப்பார். பல வழியில் பணம் வர ஆரம்பிக்கும். வேண்டுதலை நிறைவேற்ற குலதெய்வ கோவிலுக்கு சென்று வருவீங்க. குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். 2வது இடத்துல சூரியன் சஞ்சரிப்பதால் வார்த்தைகளில் நிதானம் தேவை. குடும்பத்தினரை அனுசரித்து செல்வதால் நன்மை உண்டாகும். ஸோ மிருகசீரிடம் 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சுழற்றி அடிக்கக்கூடிய சூரியனால் இதுதான் நடக்கும். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நெக்ஸ்ட் திருவாதிரையில் பிறந்த மிதுன ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. உழைப்பின் வழியே உயர்வை அடைந்து வரக்கூடிய உங்களுக்கு எப்போது அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தானாக தேடி வரும். அந்நீரால் ஆதாயம் கிடைக்கும். இந்த ஆடி மாதம் உங்கள் வாழ்வில் முன்னேற்றங்கள் உண்டாகும். பாகிஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனி வக்ரம் அடைந்ததாலும் குரு பார்வையோடு அங்கு ராகு சஞ்சரிப்பதால் உங்கள் செல்வாக்கு உயரும். நீண்ட நாள் கனவு நனவாகும். தந்தை வழி உறவுகளால் ஆதாயம் உண்டாகும். புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும். பணியில் இருந்த நெருக்கடிகள் விலகும். வியாபார வளர்ச்சி பெறும். தொழிலில் பணியாளர்கள் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். குடும்பத்தில் நிம்மதியான நிலை ஏற்படும். நீண்ட நாளாக தள்ளி போன குலதெய்வ வழிபாட்டை இந்த டைம் மேற்கொள்ளலாம். விஐபிகள் ஆதரவால் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும். அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிரன் மாதம் முழுவதும் சாதகமாக சஞ்சரிப்பதால் பொன்பொருள் சேர்க்கை இருக்கும். கணவன் மனைவிக்குள் இணக்கமான நிலை உண்டாகும். 3ஆம் இடம் கேது உங்கள் ஆற்றலை அதிகரிப்பார். ஒவ்வொரு வேலைக்கும் அடுத்தவர் தயவை எதிர்பார்த்திருந்த நிலமாறி ஒவ்வொன்றையும் நீங்களே செய்து முடிப்பீங்க. எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும். புதன் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் சிலருக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும். எதிர்பார்த்த பணம் வரும். நவீன பொருட்களும் புதிய வாகனமும் உங்களை வீட்டை அலங்கரிக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கூடும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவருடைய ஏக்கம் தீரும். பூர்வீக சொத்துல ஏற்பட்ட பிரச்சனை முடிவுக்கு வரும். விவசாயிகள் கவலை விலகும். வியாபார தொழில் முன்னேற்றம் அடையும். ஸோ உங்கள் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சுழற்றி அடிக்கக்கூடிய சூரியனால் இது நடக்கும். அப்புறம் புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்த மிதுனத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆக்சுவலி குரு அருளோடு உயரிய குணமும் கொண்ட உங்களுக்கு பிறக்கக்கூடிய ஆடி மாதம் யோகமானதாக அமைஞ்சிருக்கு. ஜென்ம ராசிக்குள் குரு சஞ்சரித்தாலும் அவருடைய 3 பார்வைகளும் உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். இதனால் வர உங்கள் வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள் நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும். நினைத்த வேலைகள் நினைத்தபடி நடக்கும். குடும்பத்தில் இருந்த குழப்பம் போராட்டம் விலகும். சிலருக்கு புதிய சொத்து சேரும். திருமண வயதினருக்கு வரன் வரும். கூட்டு தொழிலில் இருந்த நெருக்கடி விலகும். நண்பர்களால் ஆதாயம் கூடும். பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். பாகிஸ்தான பலம் அடையும். ஸோ இந்த மாதம் உங்களுக்கு யோகமான மாதமாக இருக்கும். உங்கள் வேலைகளுக்கு பெரிய மனிதர்கள் ஒத்துழைப்பு ஆதரவு கிடைக்கும். அரசியல்வாதிகள் செல்வாக்கோடு இருப்பாங்க. சிலருக்கு புதிய பொறுப்பு பதவி கிடைக்கும். பணியாளர்களுக்கு பதவி உயர்வு கிடைத்து வெளியூருக்கு செல்ல நேரும். நீண்ட நாளாக வாங்க நினைத்த இடத்தை வாங்குவீங்க. விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவுக்கு வரும். பணியாளர்கள் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். அதிர்ஷ்டகாரகன் சுக்கிரனுடைய சஞ்சாரத்தால் உங்கள் நிலையில் உயர்வு தோன்றும். கையில் பணம் புழங்கும். ஆடை ஆபரணம் பொன்பொருள் சேரும். கணவன் மனைவிக்குள் இருந்த இடைவேளை விலகும். குழந்தைகள் நல்ல அக்கறை அதிகரிக்கும். எதிர்காலம் பற்றிய சிந்தனை மேலோங்கும். உறவினர்களோடு ஏற்பட்ட மனக்கசப்பு விலகும். உங்கள் செல்வாக்கு உயரும். ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த பலன் கிடைக்கும். ஸோ நட்சத்திரத்துக்கு ஏற்ப உங்கள் ராசிக்கு சுழற்றி அடிக்கக்கூடிய சூரியனால் என்ன பலன் கிடைக்குங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து பலனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும்.
அவங்களும் மிதுன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். இதே போல் புதிய தாள்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.